லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நூற்றுக்கணக்கான சாதுக்கள் வசிக்கின்றனர். அவர்களுக்கு உணவு மற்றும் ஆடைகளை பக்தர்கள் தருகின்றனர். ஒரு சில இடங்களில் சாதுக்கள் போர்வையில் சமூக விரோதிகள் ஊடுருவி குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை தடுக்கும் வகையில் சாதுக்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. திருவண்ணாமலையில் தற்போது சுமார் 300 சாதுக்கள் தங்கியுள்ளனர். இவர்கள் கிரிவல பாதையில் செங்கம் சாலை முதல் அபயபுரம் வரையிலான 10 கிலோமீட்டர் இடைவெளியில் வசிக்கின்றனர். இதில் பெரும்பாலும் தமிழகம், கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அதிகம் உள்ளனர். ஒரு சிலர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கோவில் நிர்வாகம் அமைத்து கொடுத்துள்ள இலவச காப்பகங்களில் தங்கியுள்ளனர். தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக சாதுக்களின் கைரேகைகள், புகைப்படங்கள், பெயர், வயது மற்றும் பிறந்த ஊர் உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. சாதுக்கள் மீது ஏதேனும் குற்ற பின்னணி உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த அவர்களின் கைரேகைகள் டெல்லியில் உள்ள மத்திய கைரேகை அமைப்பின் தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்புக்கு அனுப்பப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட சாதுக்களுக்கு QR குறியீட்டுடன் கூடிய தனித்துவ அடையாள அட்டை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான முயற்சி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டாலும் அதனை முறையாக செயல்படுத்தவில்லை. சமீபத்தில் திருவண்ணாமலை போலீசில் கஞ்சா கும்பல் ஒன்று சிக்கியது. அவர்கள் கிரிவல பாதையில் உள்ள சாதுக்களுக்கும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சாதுக்களை கணக்கெடுக்கும் பணி முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது.